விழுப்புரம் மாவட்டம் புளிச்சம்பள்ளத்தில் பட்டாசு குடோனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள புளிச்சம்பள்ளத்தில் 30க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது கிடங்கில் இருந்த வெடிமருந்து திடீரென தீப்பற்றி வெடித்து சிதறியது. இதில் அந்த கட்டிடமே இடிந்து நொறுங்கி தரைமட்டமானது. இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் காயமடைந்தவர்களை மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த வெடி விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். கட்டிடத்தின் இடிபாடுகளில் மேலும் பலர் சிக்கியிருக்கலாம் என கருதப்படுவதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் அஞ்சப்படுகிறது. வெடி விபத்தை அடுத்து குடோன் உரிமையாளர் ரமேஷ் தலைமறைவாகியுள்ளார். வெடி விபத்து நிகழ்ந்த இடத்தை அமைச்சர் CV சண்முகம், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் சுப்பிரமணியன் ஆகியோர் பார்வையிட்டனர். இந்த விபத்து நிகழ்ந்த இடத்தை பார்வையிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் ரவிக்குமார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருக்கிறார்.